வைகாசி மாத பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று காஞ்சிபுரம் கோவில் மூலவரான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் வெண்பச்சை பட்டுடுத்தி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வாசா கோவிந்தா திருவெங்கடேசா கோவிந்தா உன் திருமுக தரிசனம் அனுதினம் காண திருவருள் புரிவாய் கோவிந்தா திருமலை வாசா கோவிந்தா. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோவில் நகர் என்று அழைக்கப்படும் 108 திவ்ய தேசங்களின் முதன்மை தேசமாகவும் ஆதி அத்தியவரதர் அனந்தசுரேஸ்வரர் குலத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய வரதராஜர் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். 10 நாள் பிரம்மோற்சவம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் மிக விமர்சையாக தொடங்கி காலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு வாகனங்களில் வரதராஜ பெருமாள் திருவிதி உலாவுடன் நடைபெறும். 3வது நாளான இன்று அதிகாலை 3 மணி அளவில் சாமி புறப்பாடு நடைபெற்று 5 மணி அளவில் ராஜகோபுர தரிசனம் மேற்கொண்டு அதனை அடுத்து செட்டித்தெரு, ரங்கசாமி குளம் பல்வேறு வழி பகுதியாக கடந்து வந்து பிள்ளையார்பாளையம், அதே போன்ற 4 ராஜவீதி வீதி உலா முழுவதுமாக இந்த கருட சேவை தங்க கருட சேவையானது நடைபெற்று இருக்கிறது. பல்வேறு வயம் வைடூரியும் பச்சை பட்டுடுத்தி வரதராஜர் இந்த காட்சியளித்து வருகிறார். இதனை காண்பதற்காக பல்வேறு மாநில மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த சனிக்கிழமை விடுமுறை தரும் என்பதன் காரணம் ஏராளமானவர் இந்த பகுதிக்கு படையெடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு தற்காலிக பேருந்து மூலியமாக பொதுமக்கள் பக்தர்கள் தங்கு தடையில்லாமல் தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் அந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்தவாறு அந்த தங்க கருட வாகனத்தில் ராஜ அலங்காரத்தில் கருடன் மேல் அமர்ந்து வரதராஜர் வீதி உலாவனம் நடைபெற்று வருகிறது. அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த வீதி உலா என்பது கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கடந்து 2 மணி அளவில் மதியம் 2 மணி அளவில் இந்த கருட சேவையானது நிறைவு பெறும். அதனை அடுத்து இன்று இரவு ஆஞ்சநேயர் வாகனத்திலும் பக்தர்கள் காட்சியளிப்பார். அதே போன்று வரக்கூடிய புதன்கிழமை திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது. பல்வேறு உற்சவம் நடைபெற்ற காரணமாக கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சி மாநகர் முழுவதுமாகவே பக்தர்களுடைய தலை காணப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பியவாறு அந்த கருடன் மேல் அமர்ந்து வரும் வரதராஜனை காண்பதற்கான ஏராளமான பக்தர்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். காஞ்சிபுரம் முழுவதுமாகவே விழா கோலம் கொண்டிருக்கிறது. விடுமுறை தினம் என்பதனால் அதிக அளவில் பொதுமக்கள் படையெடுத்ததன் காரணமாக அதனை சரி செய்யும் பணிகளும் பொதுமக்கள் தங்கு தடையில்லாமல் சாமி தரிசனம் செய்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. வழிநடுக்க கோவிந்தா கோவிந்தா கோஷங்களை எழுப்பி வரதராஜரை வணங்கி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.